ஏன் ஆட்டோ வெளியே நிக்குது? சவாரிக்கு எதுவும் போலையா? இல்லப்பா, நான் இன்னைக்கு சவாரிக்கு போல. என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. ஏன்? எதுவும் மனம் சரியில்லையா? குமார், திடீர்னு ஒரு ஆள் வந்து நான் தான் பூஜாவோட புருஷன், பூஜாவை என் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்றப்பா. என்னடா சொல்ற? ஆமா குமார், உண்மையை தான் சொல்றேன். அவன் பாட்டு திடீர்னு வந்து பூஜா என்னுடைய மனைவிங்கிறான். என்னால நம்பவே முடியல குமார். குமார், அவனுக்கு பூஜாவுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த வார பரத்து, எனக்கும் என் பொண்டாட்டிக்கு தான் சம்பந்தமே இல்ல. அதுக்காக வேண்டி அவ என் பொண்டாட்டி இல்ல, நான் அவ புருஷன் ஆயிட முடியுமா? இந்த பார், ஊர் உலகத்துல நிறைய புருஷ பொண்டாட்டி இப்படித்தான் இருக்காங்க. அந்த ஆளு கடைசி நேரத்துல 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ, கல்யாண பத்திரிக்கை முதற்கொண்டு காமிச்சான்ல. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் என் உள்மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏண்டா பரத், அவன் பொண்டாட்டிய அவன் தேடி வந்து கூப்பிடுறான். இதுல உனக்கு என்ன உள்மனசு ஏத்துக்கிற மாட்டேங்குது, வெளி மனசு ஏத்துக்கிற மாட்டேங்குது? எந்த பத்திரம் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி யார் வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்க போறதுன்னு தெரியலையேம்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஏமா விஷயத்தை கேள்விப்பட்டது சும்மா இருக்க முடியுமா? நமக்கு வந்த மாதிரி தானே அவளுக்கும். ஐயோ மாமா, இப்படி தலையை சுத்தி மூக்கு தொடாம நேரா விஷயத்துக்கு வாங்கும். என்னத்த சொல்றது? திடீர்னு ஒருத்த வந்து நின்று நான் தான் பூஜாவோட புருஷங்கிறான். புருஷனா? இத்தனை நாள் திடீர்னுங்கிறான், இப்பதான் கண்டுபிடிச்சேங்கிறான். இவதான் என் ஒய்ஃபு, பேர் சுஜிதாங்கிறான். கல்யாண பத்திரிகை காட்டுறான், அப்புறம் கல்யாண போட்டோவையும் காட்டுறான். ஒரு போட்டோல தாலி கட்டிட்டு இருக்கான், இன்னொரு போட்டோல வடுதில் குங்குமம் வச்சுட்டு இருக்கான், இன்னொரு போட்டோல 2 பேரும் மாலை கட்டுமா நிக்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுதா? என்னம்மா கேக்குற நீ? விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீத்துக்கிராம சித்த பண்ற மாதிரி இருக்கு. இல்ல மாமா, என்னால நம்பவே முடியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் நம்ப முடியல? கட்டின புருஷன் கல்யாட்டமா இருக்கான், கையில் ஆதாரம் இருக்கு. பூஜை அனுப்பலைன்னா கோர்ட்டுக்கு போவேங்கிறான். இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ அவளாச்சு, அவன் ஆம்பளை சமைச்சிட வேண்டியதுதானே. எப்படியோ பூஜாக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவளோட நல்லபடியா செய்யணும். பரத், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க பரத். நான் சொல்றது பரத், ப்ளீஸ் என்ன நம்புங்க. பிலீவ் மீ. இங்க பாருங்க, நீங்க சொல்றத நம்புற நிலைமையில நான் இல்ல. என்ன சொல்ல போனா, நீங்க சொல்றத நீங்க நம்புற மனநிலைமை நீங்க இல்லங்கிறதா நிஜம். பரத், நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் பொய் சொல்லல பரத், நான் சத்தியமா பொய் சொல்லல. எனக்கு கல்யாணம் ஆகல பரத், சத்தியமா ஆகல. நான் வேணா சத்தியம் பண்ணட்டுமா? யார் மேல? என் மேல சத்தியம் பண்ணட்டுமா, இல்ல உங்க மேல, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் பண்ணட்டுமா? சொல்லுங்க. சாரி பூஜா, இந்த பூஜாங்கிற பேரை நான் வச்சது தானே. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில சமயங்கள்ல சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாம போனா அதுவே தப்பாயிடும். உங்களை நான் முதல் தடவை பார்க்கும்போது நீங்க எந்த நினைவுகளும் இல்லாம புதுசா பிறந்த குழந்தை மாதிரி இருந்தீங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நானும் உங்களை குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் உங்களுக்கு இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நடுவில் உங்களுக்கு வந்த நினைவுகள்லாம் போய் பழைய நினைவுகள்லாம் வந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எது ஞாபகத்துல இருக்கு, எது இல்லங்கிறது உங்களுக்கே தெரியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு மட்டும் நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கல்யாணம் நிஜமா ஆகல. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகலங்கிறத மட்டும் இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, உங்க பேர் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க ஊர் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் தெரியலங்கிறீங்க, ஆனா கல்யாணம் மட்டும் ஆகலங்கிறீங்களே, எப்படி தெரியும்? நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஒரு பொண்ணா எனக்கு கல்யாணம் ஆகலன்றதை என்னால உணர முடியுது பரத். இந்த பதிலை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் உலகம் நம்பாது. இங்க பாருங்க, நாம சமுதாயத்துடைய ஒரு அங்கம்.
4 பேர் சேர்ந்து வாழ்றதா சமுதாயம். சமுதாயத்துல இருந்து ஒத்து போய் வாழாம இருக்கலாம், ஆனா சமுதாயத்துல இருந்து ஒதுங்கி ஒருத்தங்களால வாழ முடியாது. தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ரொம்ப நாளா காணல, தேடாத இடம் கிடையாது. இதான் கல்யாண பத்திரிக்கை, இது கல்யாணத்தன்னைக்கு எடுத்த போட்டோன்னு எல்லா ஆதாரத்தையும் அவர் எடுத்து காட்டுறாங்க. பாவங்க அந்த மனுஷன். தயவு செஞ்சு அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பரத், கண்டவங்களே என் புருஷன் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் இல்ல வரும். பூஜா, நல்லா யோசிச்சிட்டேன். 100% அவர் தான் உங்க புருஷன். ஐயோ கடவுளே, என்ன ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சொல்ல போனா உங்களை நீங்களே புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இப்ப நீங்க இருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க நீங்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எனக்கு மென்டல் ஏதாவது டிசார்டர் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல பூஜா, என்ன பைத்தியம் லூசுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் ஒரு பைத்தியம் தான். என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பரத் ப்ளீஸ், சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகல பரத். அதனால என் புருஷனும் இல்ல. அவன் பேச்செல்லாம் கேட்டு என்ன அவன் கூட அனுப்பிட்டீங்கன்னா நான் செத்துடுவேன் பரத். பூஜா நான் என்ன சொல்ல வரேன்? ப்ளீஸ் பரத், என்ன அவன் கூட அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். போக மாட்டேன். என்ன பரத், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோயிலுக்கே வராத நீ கோயிலுக்கு வந்திருக்க? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நல்லா பழகி நல்ல விதமா புரிஞ்சாலே மனசு சங்கடமா இருக்கும். இப்ப பூஜா விஷயத்துல பாருங்களேன், இந்த மாதிரி இருக்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவர் கூட போக மாட்டேன்னு கதறி அழுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குமா? நானும் எத்தனையோ விதத்துல பொறுமையா பொறுப்பு அவங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன். ஆனா எதையும் கேட்கிற மனநிலைமையில அவங்க இல்ல. எத்தனையோ தடவை ஆட்டோல சவாரி போகும்போது நிறைய பேர் அவங்களுடைய பை பர்ஸ் எல்லாத்தையும் மறந்து விட்டு போயிடுவாங்க. பல சமயங்கள் அதோட சொந்தக்காரங்க யாருன்னு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற அட்ரஸை வச்சு அவங்கள தேடி கொண்டு போய் அந்த பொருளை ஒப்படைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா? ஆனா பாருங்க, இன்னைக்கு பூஜாவுடைய சொந்தக்காரரை வந்து இவங்க என் மனைவி, இவங்க என்னுடையவங்க, இத்தனை நாளா நான் இவங்க தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. ஆனா அவங்கள அவரோட அனுப்புறதுக்கு தான் மனசு இல்ல. என்ன பண்றது? இத்தனை நாளா தாயா பிள்ளையா அன்பா பாசமா பழகிட்டோம். சும்மா அம்மா, கோடானு கோடி வருஷம் இவ்வளவு பாரத்தை சுமந்துகிட்டு இந்த பூமி சுத்துது. அதுக்கு காரணமே அன்புங்கிற அச்சாணிதாமா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. எனக்கும் அவளை அனுப்புறதுல இஷ்டமே இல்லப்பா. பூஜா இல்லாம நாமெல்லாம் எப்படி இருக்க போறோம்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. பூஜா தனியா இருக்காங்கம்மா, பத்திரமா பாத்துக்கங்க. பூஜாவை தேடி பூஜாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் வந்தா இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா நான் சாமி கும்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் எஸ்ஐ பார்த்து வந்துடுறேன். சரிப்பா. ஐயோ, நான் உள்ள போனதும் அப்படியே எல்லாரும் ஆடி போயிட்டாங்கடா. அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா சொன்னதும் அப்படியே மிரண்டுட்டானுங்க. ஒருத்தர் சொல்லி இல்லையா? அப்புறம் என்னாச்சு? நான் தான் பூஜாவோட புருஷன் சொன்னதும் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. ஒருத்தர் மூஞ்சில இல்லையே. அதுல ஒரு சொட்டை என்ன கேள்வி கேட்கறான் தெரியுமா? நீ தான் பூஜாவோட புருஷன் சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம், என்ன சாட்சி, எதை வச்சு நம்புறதுங்கிறான். இப்படிலாம் கேட்பான்னு தெரிஞ்சுதான் செட்டப் பண்ண போட்டோவை கையோட கொண்டு போயிருந்தேன். அப்புறம் என்னாச்சு? ஜோல்னா பைய ஓபன் பண்ணி போட்டோவை எடுத்து நீட்டினதும் 2வது ஷாக்கு. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டானுங்க. ஆமா மாப்ள, எப்படிரா நான் பூஜா கழுத்துல தாலி கட்டுற மாதிரியும் அவன் நெத்தியில நான் பொட்டு வைக்கிற மாதிரியும் மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரியும் விதவிதமான போஸ்ல போட்டோ செட் பண்ண? எல்லாம் ஒரு மாஃபிங் தான்டா. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இது கூட செய்யலைன்னா எப்படி? இதுக்கு தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சியா? கடைசியா கோர்ட்டு கேஸ்னு மிரட்டிட்டு வந்திருக்கேன். அநேகமா பூஜாவை என் கூட அனுப்பி வச்சிருவாங்க. டேய், அவளை மும்பை ரெட் லைட் ஏரியா கொண்டு போய் வித்துறா. அணுவா சாகட்டும். என்னை கை நீட்டி அடிச்சா பாத்தியா? அதுதான்டா அவளுக்கு சரியான தண்டனை. டேய், ரெட் லைட் ஏரியா கொண்டு போய் நல்ல பார்ட்டியா பார்த்து அவளை வித்துறா.
நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஜென்மத்துக்காக ஒண்ணு மறக்கூடாதுடா. அசத்துறா நீ. ஏய் அயோக்கியனுங்களா? ஏய் நீங்க நல்லா இருக்கீங்களா? நியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ண பாக்குறீங்களா? ஏய் சார் சார் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். இவன் தான் சார் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறான் சார். ஏய், மனுஷன் ஒன்றும் நீ. தெரியாதுங்க சார். சார் ஏய் ஏய் மனுஷனா நீ? இங்க பாரு. படிச்சு வந்தானே நீ? ஒரு பொண்ணு வாழ்க்கை பாழ்படுத்த மாட்டேன். மனுஷனா நீ? மன்னிச்சிருங்க. உன்னை விட போறதில்ல. தெரியுமா பண்ணிட்டாங்களா? வாடா கூட வாடா. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். வாடா விட்டுருங்க.